ஹலோ வெங்கட், உன்னோட 7ஆம் வகுப்பு சயின்ஸ் எக்ஸாமுக்கு உன்னை 100% தயார்படுத்த தான் உன்னோட டீச்சர் நான் வந்திருக்கேன். வெப்ப பரிமாற்றம், அதாவது வெப்பம் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பலவுதுங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நான் சொல்றத மட்டும் நீ கவனமா கேட்டா போதும், எக்ஸாம்ல உனக்கு ஃபுல் மார்க்ஸ் கேரண்டி. சரி, உள்ள போலாமா? இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, 1 வெப்ப கடத்தல், 2 வெப்பச்சலனம், 3 வெப்ப கதிர்வீச்சு, 4 தெர்மோஸ்பிளாஸ்கோட ரகசியம், அப்புறம் கடைசியா எக்ஸாம்கான ஒரு குவிக் ரிவிஷன். ஓகே, முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். வெப்ப கடத்தல், திடப்பொருட்கள்ல வெப்பம் எப்படி பரவுதுன்னு பாப்போம். வெங்கட், எக்ஸாம்க்கு இந்த டெஃபினிஷனை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. திடப்பொருள்கள்ல வெப்பம் பரவுற முக்கியமான முறை இதுதான். இதுல ஒரு சீக்ரெட் வேர்டு இருக்கு, அதுதான் தொடுதல். 2 பொருள்கள் ஒன்னோட ஒன்று தொட்டுட்டு இருக்கும்போது வெப்பம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுதான் வெப்ப கடத்தல். சரி, வெப்பத்தை ஈஸியா அனுமதிக்கிற பொருட்களை நாம கடத்திகள்னு சொல்றோம், அனுமதிக்காத பொருட்களை காப்பான்கள்னு சொல்றோம். இத ஒரு சூப்பர் உதாரணத்தோட சொல்றேன் கேளு. நம்ம வீட்ல சமையல் பாத்திரத்தோட அடிபாகம் ஏன் செம்புல செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சிருக்கியா? ஏன்னா செம்பு ஒரு அருமையான கடத்தி, அடுப்புல இருக்கிற வெப்பத்தை உடனே சாப்பாட்டுக்கு கடத்திடும். ஆனா குளிர்காலத்துல நீ போடுறிய ஒரு கம்பளி ஸ்வெட்டர், அது ஒரு காப்பான். கம்பளியில இருக்கிற சின்ன சின்ன சுருக்கங்கள்ல காத்து போய் அடைச்சிக்கும். அது உன் உடம்புல இருக்கிற வெப்பத்தை வெளியே போக விடாம தடுத்து உன்னை நல்லா கதகதப்பா வச்சிருக்கும். செமலாஜிக்கல. இப்போ 2வது செக்ஷன் வெப்பச்சலனம் பத்தி பார்க்கலாம். திரவங்கள்லையும் வாயுக்கள்லையும் வெப்பம் எப்படி பரவுதுன்னு இதுல பார்ப்போம். வெப்பச்சலனம்னா என்னன்னு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். தண்ணியோ அல்லது காத்து மாதிரியான வாயுக்குள்ளையோ சூடுபடுத்தும் போது சூடான பகுதி லேசாகி நேரா மேல போகும். அதே நேரத்துல மேல இருக்கிற குளிர்ந்த அடர்த்தியான பகுதி கீழே வந்து அந்த இடத்த நிரப்பும். இது அப்படியே ஒரு சுழற்சியா நடக்கும். இப்படி ஒரு இயக்கத்தின் மூலமா வெப்பம் கடத்தப்படுற முறைக்கு தான் வெப்பச்சலனம்னு பேரு. எக்ஸாம்ல இது கண்டிப்பா வரும், பாத்துக்கோ. உன் சயின்ஸ் புக்ல இருக்கிற இந்த ஆக்டிவிட்டியை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாரு வெங்கட். ஒரு பீக்கர், அடியில பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு சூடுபடுத்தும் போது சூடான தண்ணி லேசாகி ஒரு கலர்ஃபுல்லான தூண் மாதிரி செங்குத்தா மேலே எழும்போம். அதே நேரத்துல குளிர்ந்த தண்ணி கீழே வரும். இந்த கலர்ஃபுல்லான தண்ணி மேல போறதை நீ கண்ணாலே பார்க்கலாம். வெப்ப ஆற்றல் எப்படி மேல டிராவல் ஆகுதுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உன்கிட்ட ஒரு பிராக்டிக்கலான கேள்வி கேட்கிறேன். நம்ம ரூம்ல ஹீட்டரை எப்பவும் கீழே தரையிலையும் ஏசிய எப்பவும் மேல கூரைக்கு பக்கத்துலயும் ஏன் மாற்றோம்? யோசிச்சு பாரு. வெப்பச்சலனத்தின்படி சூடான காத்து மேல போகும், குளிர்ந்த காத்து கீழே வரும். இந்த சிம்பிளான சயின்ஸை யூஸ் பண்ணி தான் பழைய காலத்து கட்டிடங்கள்ல கூட ரூமோட டெம்பரேச்சரை ஈவனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற இன்னொரு ஃபேவரட் கொஸ்டின் இது. பீச்ல காத்து எப்படி உருவாகுது? பகல் நேரத்துல கடலை விட நிலம் சீக்கிரமா சூடாயிடும். அதனால நிலத்துல இருக்கிற சூடான காத்து மேலே எழும்ப கடல்ல இருந்து குளிர்ந்த காத்து நிலத்தை நோக்கி வீசும். இதுதான் கடல் காற்று. ராத்திரியில அப்படியே உல்டா, நிலம் சீக்கிரமா குளிர்ந்துடும், ஆனா கடல் சூடா இருக்கும். அதனால குளிர்ந்த நிலக்காற்று கடலை நோக்கி வீசும். இதை மட்டும் எப்பவும் மறந்துடாத. அடுத்து செக்ஷன் 3 வெப்ப கதிர்வீச்சு. எந்த ஒரு பொருளும் இல்லாத வெட்ட வெளியில வெப்பம் எப்படி பரவுதுன்னு பார்ப்போம். இது உனக்கு ஒரு பெரிய டேக்அவே வெங்கட். வெப்ப கதிர்வீச்சு டிராவல் ஆகிறதுக்கு எந்த ஒரு ஊடகமும், அதாவது மீடியமும் தேவையே இல்லை. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற வெற்றிடத்துல கூட இது மின்காந்த அலைகளை டிராவல் பண்ணும். ஒரு மீடியம் தேவையில்லைனாலே அது கதிர்வீச்சு தான். இதோட பேசிக் ரூல் என்னன்னா, கருப்பு நிற பொருட்கள் அதிக வெப்பத்தை உறிஞ்சும், அதே மாதிரி அதிக வெப்பத்தை வெளியேற்றவும் செய்யும். ஆனா வெள்ளை நிற பொருட்கள் ரொம்ப குறைவான வெப்பத்தை தான் உறிஞ்சும். இதனால தான் நம்ம வெயில் காலத்துல கூலா இருக்க வெள்ளை ட்ரெஸ்ஸும் குளிர்காலத்துல கதகதப்பா இருக்க டார்க் கலர் ட்ரெஸ்ஸும் போடுறோம். இந்த பார்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கதிர்வீச்சுங்கிற கான்செப்ட் அவ்வளோ இடத்துல யூஸ் ஆகுது. இந்தியாவில் சோலார் பேனல்ஸ்ல அதிக வெப்பத்தை உறிஞ்ச கருப்பு நிற தகடுகளை பயன்படுத்துறாங்க. அப்புறம் இருட்டுல இருக்கிற வெப்பத்தை கண்டுபிடிக்க இன்ஃப்ராரெட் கேமராஸ் யூஸ் ஆகுது. இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ராட்டில் பாம்புகளுக்கு கண்ணுல ஸ்பெஷல் சென்சார்ஸ் இருக்கு. அதை வச்சு கும்மிருட்டுல கூட வெப்பரத்த பிராணிகளோட கதிர்வீச்சு அதால துல்லியமா பார்க்க முடியும். சயின்ஸ்ல இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி இல்ல. இப்போ செக்ஷன் 4 இந்த 3 வகையான வெப்ப பரிமாற்றத்தையும் ஒரே நேரத்துல தடுத்து நிறுத்துற ஒரு சூப்பரான டிவைஸ் பத்தி பார்க்க போறோம். அதுதான் தெர்மோஸ் ஃபிளாஸ்க். இந்த தெர்மோஸ் ஃபிளாஸ்க் நிஜமாவே ஒரு ஜீனியஸான கண்டுபிடிப்பு வெங்கட். ஏன்னா பிளாஸ்டிக் மாதிரியான காப்பான்களை யூஸ் பண்ணி வெப்பக்கடத்துல தடுத்துடுது. அப்புறம் அதோட வெற்றிட வடிவமைப்பு மூலமா வெப்பச்சலனத்தையும் குறைச்சிடுது. உள்ள இருக்கிற பளபளப்பான சர்ஃபேஸ் வெப்ப கதிர்வீச்சை திரும்ப உள்ளேயே ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. அதனாலதான் உள்ள இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் ரொம்ப நேரத்துக்கு கூலாவே இருக்கு. ஓகே வெங்கட், நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். எக்ஸாமுக்கான குவிக் சம்மரி மற்றும் குவிஸ் டைம். நல்லா கவனிச்சுக்கோ.
இந்த டேபிள்ல இருக்கிறத அப்படியே மைண்ட்லயே ஏத்திக்கோ. வெப்பம் எப்பவுமே சூடான பொருள்ல இருந்து குளிர்ந்த பொருளுக்கு தான் பாயும். அப்புறம் வெப்ப ஆற்றலை கலோரிகள் அல்லது ஜூல்கள் அப்படிங்கிற அலகுகள்ல அளக்குறோம். வெப்பத்தை ஈஸியா கடத்துறது கடத்திகள், கடத்தாதது காப்பான்கள். கிளியரா? அந்த சூட்டோட அளவை எப்படி துல்லியமா கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் தெர்மாமீட்டர்ஸ் இருக்கு. பொதுவா இதுல பாதரசம் இல்லனா ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ நாம பெரும்பாலும் ரொம்ப அக்யூரேட்டான, ரீட் பண்ண ஈஸியா இருக்கிற டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ஸை தான் யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த எக்ஸ்பிளைனரை அப்படியே பாஸ் பண்ணிடு. நான் கேட்குற இந்த 3 கேள்விகளுக்கும் வாய் வார்த்தையா பதில் சொல்லி பாரு. எந்த தெர்மாமீட்டர், நிலக்காற்று எப்ப வீசும், எந்த சீசன்ல எந்த கலர் ட்ரெஸ்? உன்னோட பதில்களை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. கடைசியா இந்த ஆட் ஒன் அவுட் பசில் பாப்போமா? கடத்தல், சலனம், கதிர்வீச்சு எல்லாமே கரெக்ட். ஆனா நெருப்புங்கிறது வெப்ப பரிமாற்ற முறை கிடையாது. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இதுல இருக்கிற ஒரே கடத்தி. அப்புறம் செல்சியஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிட், அது தெர்மோமீட்டர் கருவி கிடையாது. இந்த சிம்பிள் லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டா எக்ஸாம் பேப்பரை பார்த்த உடனே நீ சிரிப்ப. அறிவியலுங்கிறது உன்னை சுத்தி நடக்கிற உலகத்தை புரிஞ்சுக்கிறது தான். வெங்கட், இந்த எக்ஸாமுக்கு நீ 100% பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்ட. உனக்கு இது எல்லாமே ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வா. இந்த எக்ஸ்பிளைனரை உன்னோட ஸ்டடி குரூப்ல ஷேர் பண்ணு. அடுத்தடுத்த டாபிக்ஸையும் நாம சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸாம்ல மாஸ் பண்ணு. ஆல் தி பெஸ்ட்.